திமுக என்றாலே கட்ட பஞ்சாயத்து, குடும்ப ஆட்சி என்ற நிலையில் இருந்து போதைப்பொருள் கடத்தும் கட்சியாக மாறியுள்ளதாக நடுவண் இணை அமைச்சர் எல் முருகன் விமர்சித்துள்ளார். மேலும் பாஜகவின் அடுத்த கட்ட வேட்பாளர் பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். தேனியிலிருந்து கொடைக்கானல் செல்லும் சாலையில் டம்டம் பாறை அருகே சரக்குந்தும் அரசு பேருந்தும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. ஓட்டுநரின் சாமர்த்தியத்தால் பேருந்து பள்ளத்திலிருந்து கீழே விழும் சூழல் தவிர்க்கப்பட்டது. இந்த விபத்து காரணமாக அப்பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்ற பெண்ணிடம் மருத்துவமனை ஊழியர் ஸ்டீபன் அத்துமீறி நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. புகார் அளித்தும் மருத்துவமனை நிர்வாகம் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட பெண் குற்றம் சாட்டியுள்ளார். அரசு மருத்துவமனையில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக அவர் வேதனை தெரிவித்தார். தேனியில் நடைபெற்ற ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் ஆலோசனை கூட்டத்தில் அக்கட்சியின் நிர்வாகிகள் கதிரவன் மற்றும் சக்கரவர்த்தி ஆதரவாளர்களிடையே யார் பொதுச் செயலாளர் என்பதில் மோதல் வெடித்தது. பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட காவல்துறைக்கும் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதையடுத்து அவர்களை காவல்துறையினர் குண்டுகட்டாக கைது செய்தனர். மயிலாடுதுறை மாயூரநாதர் திருக்கோவிலில் மகா சிவராத்திரியின் நிறைவு விழாவையொட்டி கண்ணப்ப நாயனாரின் வரலாற்று நாடக நிகழ்ச்சி நடைபெற்றது. இதையடுத்து நடைபெற்ற பரதநாட்டிய நிகழ்ச்சியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நாட்டிய கலைஞர்கள் மற்றும் வெளிநாட்டு நாட்டிய கலைஞர்கள் பங்கேற்று நடனமாடினர். ஈரோடு மாவட்டம் வரட்டுப்பள்ளம் அணையில் இருந்து வாய்க்கால் பாசனத்திற்காக 97 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. 100 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படும் என்றும் இதன் மூலம் 6000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் என்றும் நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் அருகே மீனாட்சிபுரம் பகுதியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் சார்பில் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக கட்சி நிர்வாகிகள் கொடுத்த பணத்தை பெற பெண்கள் அலைமோதியதால் பரபரப்பு நிலவியது. ஓசூரை அடுத்த பி முதுகாப்பள்ளி கிராமத்தில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு பாரம்பரிய எருதாட்ட விழா நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட காளைகள் சீறி பாய்ந்தன. இந்நிகழ்வை ஏராளமானோர் ஆரவாரத்துடன் கண்டுகளித்தனர்.